ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 புதுமையான அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ரிவ்யூக்காக வாங்கி என்னுடைய கிச்சனில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நிஜமாகவே வேலை செய்தா அப்படின்னு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ராடக்டோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் ரேஞ்சில் தான் இந்த எல்லா ப்ராடக்டோட ரேட்டுமே இருக்குது. உங்கள் கிச்சனுக்கு நீங்கள் புதுசாக பொருள் வாங்கும்போது இந்த ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் வாங்கின 10 ப்ராடக்டில் 8 ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. 2 ப்ராடக்ட் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட் ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். சிலிக்கான் மேட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக நல்ல திக்கான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சிலிக்கான் மேட்டு. இது கிச்சனில் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். நான் மெயினாக சப்பாத்தி பூரி எல்லாம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்க்கும் போது சுற்றி மாவெல்லாம் விழுந்து கவுண்டர் டாப் ரொம்ப அழுக்காகும். ஆனால் இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிறதால பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சிக்க முடியுது. ரொம்ப சன்னமாகவும் தேய்க்க வருது. சப்பாத்தி மாவெல்லாம் நல்லா இழுத்து பிசையறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிசையும் போது சப்பாத்தியெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். நம்மளுக்கு இது பேக்கிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதால பேக்கிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு சப்பாத்தி கல்லில் தேய்க்கிறத விட இதில் தேய்க்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் 349 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் நான் மீஷோவில் 270 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஒரே ப்ராடக்டில் நம்மளுக்கு 80 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் உங்கள் சொந்த யூஸ்க்கும் வாங்கிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழியாக ஷேர் பண்ணி கொஞ்சம் அதிக மார்ஜின் வச்சு இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணியும் லாபம் சம்பாதிக்கலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முதலீடே தேவையில்லை, 0 இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதெல்லாம் எப்படின்னு வீடியோவோட லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இந்த டூல் இவ்வளோ குட்டியாக இருக்கே, இது எப்படி வேலை செய்யுமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஸ்வீட்ஸு, மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணும்போது நட்ஸை குட்டியாக சாப் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுற சாப்பர் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பார்ட் இருக்குது. கீழே பிளேட் இருக்கிற பார்ட் இருக்குது. மேலே இப்படி திருப்பறதுக்காக ஒரு பார்ட் இருக்குது. ஷார்ப்னர் மாதிரி வேலை செய்யுது. இந்த கீழே இருக்கிற பார்ட்ஸில் கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு மேலே இதை வச்சு ஷார்ப்னர் மாதிரி திருகினா போதும். அந்த நட்ஸ் அப்படியே தின் ஃப்ளேக்ஸாக சன்னமாக நம்மளுக்கு திருகி வந்துடுது. பார்க்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை நம்ம மில்க் ஷேக்லலாம் போட்டு சர்வ் பண்ணலாம். நட்ஸு சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. இதை க்ளீன் பண்ணும்போது நம்ம பார்ட்டாக கழட்டி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு சூப்பரான டூல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினி பிளெண்டர். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல் தான். இது பார்த்தீங்கன்னா கீழே பிளெண்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பார்ட் இருக்குது. மேலே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே 2 பேட்ரி போட்டுக்கணும். இந்த மேலே பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற பிளெண்டர் சுற்றும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கேப்பச்சினோ காஃபி, டல்கோனா காஃபி எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். முட்டை அடிக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம் பீட் பண்ணுறக்கு, மோர் கலக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த பிளெண்டர் யூஸ் ஆகும். இப்போ நான் கேப்பச்சினோ காஃபி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரு கப்பில் 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஸ்டிஃப் க்ரீம் மாதிரி ஆயிடுது. டல்கோனா காஃபியெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, கை வலிக்க பீட் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணாலே அந்த மாதிரி ஸ்டிஃபாக நம்மளுக்கு நுர மாதிரி வந்துடுது. இதில் நம்ம சூடான பாலை ஊற்றி கலக்கணும் அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் நம்மளுக்கு கேப்பச்சினோ காஃபி ரெடி ஆயிரும். நீங்கள் ஒரு தடவை இப்படி காஃபி குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் பண்ணுவீங்க. நான் வாங்கினதுலேருந்து நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன். இதுவும் எனக்கு ஃபேவரட் டூல் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக ஒர்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற டாங்ஸு.
இந்த இடத்துல வந்து கிரிப்புக்காக இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிடிச்சி எடுக்கும்போது வழுக்காமல் இருக்கும். எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம் எல்லாம் வந்து அந்த எண்ணெயை வடித்து வெளியில் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வாங்கி ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறமா பழகிருச்சு. கீழே இருக்கிற பகுதியை நம்ம திருப்பி போட யூஸ் பண்ணிக்கலாம். எடுக்கும்போது மட்டும் மேலே இருக்கிற பகுதியும் சேர்த்து இப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த எண்ணெயை வடியை விட்டுட்டு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, இந்த ப்ராடக்டோட கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மீஷோ ஆப்பை உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய முதல் ஆர்டருக்கு 20%, அதாவது ₹100 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான், டிஷ் லிக்விட் டிஸ்பென்சர். நம்ம வந்து சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு அதில் டிஷ் லிக்விடு தண்ணி எல்லாம் விட்டு கலந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த லிக்விடு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஹைஜீனிக் கிடையாது, நம்மளுக்கு வேஸ்டேஜும் நிறையா ஆகும். நம்ம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஸ்பென்சர் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு பம்ப் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதுக்கு மேலே ரிமூவபிள் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஒரு குவாலிட்டியான ஸ்க்ரப்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு ஸ்க்ரப்பு, ஒரு சைடு ஸ்பாஞ்ச் இருக்க மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கு. கீழே இருக்க கண்டெய்னரில் டிஷ் லிக்விட் ஃபில் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வந்து இந்த பம்பு செட்டப்பும் ட்ரேவும் வச்சிடலாம். மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஷ் லிக்விட் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வரும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து தொட்டு நம்ம பாத்திரம் தேய்ச்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்கும், வேஸ்டேஜும் நம்ம தவிர்க்கலாம். இந்த ஸ்க்ரப்பும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சிங்க் பக்கத்தில் சின்ன இடம் இருந்தால் போதும், நம்ம இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. அடுத்த ப்ராடக்ட்டும் எல்லார் வீட்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. நம்ம வீட்டில் பாத்ரூமில், கிச்சன்லலாம் சில சமயம் அந்த ட்ரெயின் பைப்பில் வந்து ஏதாவது போய் அடைச்சிக்கும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஸ்ப்ரிங்கு தான் இது. நல்லா நீளமாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த சைடு வந்து இப்படி அமுத்துறதுக்கு சிரஞ்சு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சிரஞ்சை நம்ம அமுத்தணும் அப்படின்னா இந்த சைடு இருந்து ஒரு கொக்கி மாதிரி ஒன்று வெளியில் வந்துட்டு உள்ளே போகுது. இப்போ ட்ரெயின் பைப்பை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம ட்ரெயின் பைப்பு. இதில் வந்து ஒரு துணியோ ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை முடியோ ஏதோ ஒன்று போய் அடைச்சிட்ருக்கு அப்படின்னா அதை வந்து இந்த ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பைப்புக்குள்ளே இதை வந்து நம்ம உள்ளே விட்டுட்டு அந்த சிரிஞ்சு மாதிரி இருக்கிறத அமுத்தணும் அப்படின்னா அந்த கொக்கியில் போயிட்டு அந்த அடைச்சிருக்கிற பொருள் வந்து மாட்டிக்கும். அதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். நம்ம அந்த கொக்கி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்ஸ் மாட்டிக்கிச்சுன்னா நம்ம எடுத்தால் மட்டும்தான் வெளியில் வரும். அதனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம ட்ரெயின் பைப்பெல்லாம் அடிக்கடி அடைச்சிக்குது, கிளாக் ஆகிக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் இது. அடுத்த ப்ராடக்ட்டும் ஒரு லிக்விட் சோப் டிஸ்பென்சர் தான். ஆனால் அதுலேயே வந்து ப்ரஷ் அட்டாச் ஆன மாதிரி வருது. இது வந்து மெயினாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அப்படின்னு தான் அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பாங்க. ஆனால் இது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அவ்வளோ யூஸ் ஆகிறதில்ல. ஆனால் சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 3 நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து கிச்சன் சிங்க்குக்கு தனியாக, பாத்ரூமில் இருக்க வாஷ் பேசனுக்கு தனியாக, அப்படி தனித்தனியாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்ம லிக்விட் சோப் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சோப் வெளியில் வரும். நம்ம வந்து கிச்சன் சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து கிச்சன் சிங்க்கெல்லாம் வந்து பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணியே க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம தனியாக இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்ரூம் சிங்க்கு, பைப்பெல்லாம் கூட இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியுது. நல்லா சூப்பராக க்ளீன் ஆகுது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனில் அதிகமாக ஷெல்ஃப் இல்லை, கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் வந்து ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. 2 கிலோ அளவுள்ள கண்டெய்னர் இது. நடுவில் இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் வேறு பொருள், இந்த பக்கம் வேறு பொருள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 கிலோ பிடிக்கும்.
இந்த கண்டெய்னருக்கு இன்னும் 2 பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இதில் 4 விதமான பொருள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு பார்ட்டிஷனும் 1/2 கிலோ அளவு வந்து பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலை, ராஜ்மா, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை அந்த மாதிரி 4 விதமான பொருளை ஒரே கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். மூடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தனித்தனியாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம எந்த பொருள் வெளியில் எடுக்கிறோமோ அந்த பொருள் மட்டும் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ சின்ன கிச்சன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். 4 விதமான பொருளை வந்து ஒரு சின்ன இடத்துல நம்மளால் அடுக்கிக்க முடியும். நம்ம ஒரு சில ஐட்டம் எல்லாம் வந்து பூச்சி வந்துடுது அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கும் இந்த கண்டெய்னர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு சின்ன இடத்துல நம்ம 4 விதமான பொருள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறதும் ரொம்ப வசதியாக இருக்குது. மூடி வந்து நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு மல்டி பர்பஸ் ப்ராடக்ட்டு. ஒரே பொருளை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வைக்கிற பேஸ்கெட்டாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுலேயே காய்கறி எல்லாம் கழுவிட்டு இப்படி தண்ணியை வந்து வடிச்சுக்க முடியும். அது வந்து கீழே விழுகாது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வாஷ் பண்ணுறக்கு ஒரு பாஸ்கெட் மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதே பாஸ்கெட்டை நம்ம கிரேட்டராகவும் பயன்படுத்திக்க முடியும். சிப்ஸ் கட்டரு, அப்புறம் கேரட் துருவுறது, அந்த மாதிரி விதவிதமான ஃபிட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிப்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது கையில் காயமாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் வந்து இப்படி மாட்டிட்டு நம்ம வந்து சீவிக்கலாம். இது வந்து பீலர், காய்கறி தோல் சீவறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையான ஃபிட்டிங்கை போட்டுட்டு கேரட், பீட்ரூட் எல்லாம் துருவறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காயெல்லாம் இப்படி ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மளுக்கு விலையை பார்க்கும்போது இந்த விலைக்கு ஏற்ற குவாலிட்டியில் இருக்குது, மல்டி பர்பஸாக இருக்குது. நீங்கள் அடிக்கடி சமையலுக்கு நிறைய காய்கறி எல்லாம் துருவுவீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் வாங்கி ரொம்பவே டிஸப்பாயிண்டான ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல grip இருக்கக்கூடிய ஒரு கார்லிக் ப்ரெஸ்ஸு. இதோட பிக்சர் பார்க்கும்போது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. நம்ம கார்லிக்கு, ஜிஞ்சர்லாம் வந்து இந்த மாதிரி ஒரே செகண்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அது வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது அவ்வளோ யூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. ப்ராடக்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக, grip-ஆக, குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ வந்து இந்த பூண்டை வந்து நான் நசுக்கி காட்டுறேன். ஒரு பல்லாக தான் வச்சு அமுத்த முடியுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஃபோர்ஸாக அமுத்துனா மட்டும்தான் அமுத்த முடியுது. அப்போவும் வந்து பூண்டு வந்து தட்டுன மாதிரி தான் ஆயிடுச்சு. அவங்க காமிச்சிருக்க மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகலை. இதோட ரேட்டுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கலை. இது யாராவது வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். நான் வாங்கி ரொம்ப டிஸப்பாயிண்டான ப்ராடக்ட் இது. மீஷோ ஆப்பில் நிறைய கேட்டகரியில் பொருள் இருக்குது. சாரீ, சுடிதார், ஜுவல்லரி, மென்ஸ் வேர், கிட்ஸ் வேர், கிச்சன் ப்ராடக்ட்ஸு, ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம சொந்த யூஸ்க்கும் வாங்கிக்கலாம். இதையெல்லாம் சேல் பண்ணியும் லாபம் சம்பாதிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே முதலீடெல்லாம் எதுவும் இல்லாமல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மீஷோவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வழியாக ஷேர் பண்ணி கொஞ்சம் அதிக மார்ஜின் வச்சு நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம். நீங்கள் மீஷோவில் வந்து ப்ராடக்ட் சர்ச் பண்ணணுன்னா 2 விதமாக சர்ச் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ராடக்ட் கோடு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ 2 விதத்துலேயுமே வந்து அந்த ஃபுல் கேட்லாகோட ரிசல்ட்டும் உங்களால் பார்க்க முடியும். அந்த ப்ராடக்டை நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணிடலாம். அந்த பொருளோட சைஸு, குவான்டிட்டி எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிடலாம். ஒரே செல்லர்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டு தான் நம்மளால் ஒன்றா ஆர்டர் பண்ண முடியும். வேறு செல்லரோட ப்ராடக்டை ஒன்றா ஆர்டர் போட முடியாது. மீஷோவில் வந்து நம்ம சொந்த யூஸுக்கும் பொருள் வாங்கிக்கலாம். நம்ம வந்து சேல் பண்ணுறதுக்காகவும் பொருள் வந்து ஆர்டர் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய ஓன் யூஸுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து ஆர்டர் டோட்டல்னு டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அந்த அமௌண்ட்டையே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடலாம். இதே மார்ஜின் வச்சு வேறு யாருக்காவது சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் டோட்டல் கூட உங்கள் மார்ஜினை ஆட் பண்ணி அந்த மொத்த அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ஷிப்பிங் அட்ரஸ் கேட்கும். இதில் உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கொடுங்க. இதே கஸ்டமருக்கு விற்கிறீங்க அப்படின்னா கஸ்டமரோட அட்ரஸ் கொடுத்து நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம். உங்கள் கஸ்டமரோட அட்ரஸ்க்கு அவங்க ப்ராடக்ட்டை டெலிவரி கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் ரேட்டோ மீஷோங்கிற பேரோ வந்து அவங்க டெலிவரி கொடுக்கும்போது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க.
அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்ன விலை என்னவோ அதை வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. ப்ராடக்டோட ஒரிஜினல் ரேட்டை மீஷோ எடுத்துக்குவாங்க. மீதி இருக்கிற உங்களுடைய லாபத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க. மீஷோ வந்து ரீசெண்டாக பெஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப நம்பிக்கையான கம்பெனி, வளர்ந்து வர்ற கம்பெனி. அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் மீஷோ ரீசெல்லிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியை உங்கள் வருமானத்தை வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.